தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் கோரிக்கையை திமுக தலைமை ஏற்றதா என்ற கேள்வி எழுகிறது. 28+1+1 என்ற திமுகவின் முன்மொழிவுக்கு காங்கிரஸ் இசைவு தெரிவித்ததா என்பன போன்ற கேள்விகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் விடை தெரியவிருக்கிறது. சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. ஏற்கனவே திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்ற நிலையில் தற்போது ஒரே காரில் கிரிஷ் சோடங்கரும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயம் புறப்பட்டுள்ளனர். சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நீடித்து வந்த நீண்ட இழுபறி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ரமேஷ், தொடர்ந்து சொல்லுங்க. ஏற்கனவே குறிப்பிட்டீங்க, தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது எண்ணிக்கை மட்டும்தான் இறுதி செய்யப்பட்டிருக்கும், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் குறிப்பிட்டீங்க. காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறும் முனைப்போடு இருக்காங்க? திமுக தரப்பிலிருந்து அதுக்கு இசைவு தெரிவிக்கப்படுமா? நிச்சயமாக காங்கிரஸ் வரிசையை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தேசிய கட்சி 39 மக்களவை தொகுதிகளிலும் எங்களுக்கு ஒரு தொகுதியில ஒரு சீட்டு வேணும்ன்றதான் இவ்வளவு நேரம் டிமாண்ட். அதாவது 39 சீட்டு எங்களுக்கு வேணும் குறைஞ்சபட்சம். அப்போதுதான் நாங்கள் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக எங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு திமுக இடம் கொடுக்கவில்லை. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் குழுவினரை வரவேற்பதற்காக அண்ணா அறிவாலய வாசலிலேயே திமுக பேச்சுவார்த்தை குழு தங்கி காத்திருக்கிறார்கள். அதே போல இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய 1.5 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டல்ல தான் காங்கிரஸ் குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டு காரில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு முதலமைச்சர் அறைக்கு சென்று ஒப்பந்தம் கையெழுத்தாட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தோடு வெளியில் வந்து பார்ப்பார்கள். அவர்கள் பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளை தொடர்ச்சியாக ஜெயிக்கிறார்கள். கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல் போன்ற தொகுதிகளையும் அவர்கள் கேட்கிறார்கள். அதே போல தென்காசி, அதே போல சவுத் பகுதியில் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் கேட்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் குழுவினர் உள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. பல்வேறு தகவல்களை சொன்னீங்க ரமேஷ். நீங்க இணைப்பிலே இருங்க. எல்லாம் முடிவாகிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் சோடங்கர். அறிவாலயத்தில் சந்திப்போம் என்றும் செய்தியாளர்களிடையே அவர் பேசியிருக்கிறார். ஹோட்டலிலிருந்து அண்ணா அறிவாலயம் புறப்படுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அறிவாலயத்தில் சந்திப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எல்லாம் முடிவாகிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் சோடங்கர். தொகுதி பங்கீட்டில் காங்கிரசின் கோரிக்கையை திமுக தலைமை ஏற்றதா? 28+1+1 என்று திமுகவின் முன்மொழிவுக்கு காங்கிரஸ் இசைவு தெரிவித்ததா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடையே இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது.